நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேர்களே எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணம் செய்ய காத்துக்கொண்டே இருக்கும் அன்பு நேர்களை வரவேற்பது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நேர்களே, இன்றும் கூட மிகவும் அருமையான தாலாட்டு பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. அதாவது தாலாட்டு பாடல்கள் என்றால் ஒரே மாதிரியான தாலாட்டு பாடல்கள் அல்ல, ஒவ்வொருவர் பாடும் தாலாட்டு பாடல்கள். இன்றைய தொகுப்பும் கூட கலைமணி அவர்களுடைய அருமையான தொகுப்பு தான் இன்றும் கேட்டு ரசிக்க காத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த வகையில் நாம் வாருங்கள், இந்த ஒரு மணி நேரம் நமக்காக ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் நேரமாக அமைந்திருக்கும் என்று நானும் நம்புகிறேன். வாருங்கள், அந்த வகையில் முதல் பாடல் என்னவாக இருக்கும் என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? இந்த சித்தி திரைப்படத்தில் இருந்து அருமையான ஒரு பாடல். நேர்களே, அந்த பாடலை தாலாட்டு பாடலாகவே நாம் கேட்டு ரசிக்கலாம். ஒரு குழந்தைக்காக அருமையான பாடலை கேட்டு ரசிக்க காத்துக்கொண்டே இருக்கும் நேர்களை வரவேற்கிறது. இது இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சி. ஆனால் தற்பொழுது வாருங்கள், ரொம்ப இனிமையான இந்த நேரம், வார இறுதி நாள், வெள்ளிக்கிழமை வார இறுதி நாள். பல பேருக்கு வார இறுதி நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை. நாளையும் வேலை நாட்களாகவே இருக்க போகிறது. இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் நாளை நாம் ஓய்வு எடுக்க போகிறோம், நாளை மதியத்திலிருந்து ஓய்வு எடுக்க போகிறோம் என்பதே உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அல்லவா? நேர்களே, வாருங்கள், அந்த வகையில் முதல் பாடல் சித்தி திரைப்படத்தில் இருந்து அருமையான ஒரு பாடல். ஒரு பெண் குழந்தைக்காக அந்த தாயார் பாடும் பாடல் எப்பொழுதும் அருமையாக இருக்கும், கேட்பதற்கு உணர்வுபூர்வமான ஒரு பாடல் என்றும் கூட சொல்லலாம். அந்த பாடலை தான் தற்பொழுது கேட்க இருக்கிறோம். வாருங்கள், இரவை இனிமையாக்கும் இனிமையான சுகமான பயணம் இது நேர்களே. பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பு ஒரு தூக்கம், இறப்பு மறு தூக்கம். இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிரி ஆரிரியாரோ ஆரிராரிரோ. காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல், 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளுத்தமிழ் பாடல். 2 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி, 2 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி. 7 மொழிகளுடன் போராடச் சொல்லுமடி, தீராத தொல்லையடி. காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ.
கண்ணுறக்கம் ஏது காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே இரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும் கண்ணுறக்கம் போகும் கை நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து தேடும் காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும் காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ. நேர்களை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒவ்வொருவருக்காக பாடும் தாலாட்டு பாடல்கள் அந்த தொகுப்பை எழுதி இருக்கிறார் கலைமணி ஐயா அவர்கள். அவர்களுடைய அருமையான தொகுப்பு பாடல் தொகுப்பு இன்றும் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நேரம் 9:21 ஆகிவிட்டது. உலக தமிழர்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கிறோம். வாருங்கள், அடுத்த பாடல் என்னவாக இருக்கும் என்று அவளோட காத்துக்கிட்டே இருக்கும் அன்பு நேர்களே, இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக வருகிறது. இந்த பாடல்தான் வாருங்கள் அடுத்து யாருக்காக பாடும் தாலாட்டு பாடல் என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த பாடலை கேட்டு பாருங்கள். உங்களுக்காக இந்த பாடல் உங்களை மனதை கவர வரும் பாடல் இது. ஆசை கிளி அங்கே, ஊமை கிளி இங்கே, தந்தை கிளி நெஞ்சில்
அமைதி எங்கே? ஆசை கிளி அங்கே, ஊமை கிளி இங்கே, தந்தை கிளி நெஞ்சில் அமைதி எங்கே? அன்னை என்ற தெய்வம் தந்து சென்ற செல்வம், உன்னை எண்ணி வாழும் கலங்காதே, உன்னை எண்ணி வாழும் கலங்காதே. பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு, பாட்டு சொல்லி தூங்கச் செய்வேனாரிரதோ, பாட்டு சொல்லி தூங்கச் செய்வேனாரிரதோ, பாட்டு சொல்லி தூங்கச் செய்வேன். நீங்களே அந்த தாலாட்டு பாடல் அப்பா அம்மாவிற்காக ஒரு குழந்தை மிகவும் அருமையாக பாடிய பாடல். அந்த பாடலும் கூட எப்பொழுதுமே நமது மனதில் நீங்காத நினைவலைகளை கொண்டு வரும் ஒரு பாடல். எப்பொழுது கேட்டாலும் அந்த பாடலும் ஒரு இனிமையை சேர்க்கும் ஒரு பாடல் என்று சொல்லலாம். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமு. திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசித்தும் பி சுசீலா மற்றும் பி வி சீனிவாஸ் அவர்களுடைய அருமையான இனிமையான குரலில் அடுத்த தாலாட்டு யார் யாருக்காக பாடப் போகிறார்கள் என்று ஆவலோடு காத்துக்கிட்டே இருப்பீர்கள். எப்பொழுதுமே அத்தை மடி என்பது மிகவும் சுகமான ஒரு மடியாக தான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் பள்ளி காலங்களில் விடுமுறை நாட்களில் நாம் விரும்பி செல்வது அத்தை வீடுகளுக்காக தான் இருக்கும். நேர்களே, அந்த அத்தை வீடுகளில் மிகவும் அருமையாக நாம் ஓடி பிடித்து விளையாடிய அந்த தருணங்கள் எல்லாம் எப்பொழுதும் கூட மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்படியான ஒரு அத்தை மடி கிடைத்துவிட்டால் நம்மையும் அறியாமல் நிம்மதியாக ஆனந்தமாக உறங்கி விடுவோம். அது குழந்தையாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட அந்த உணர்வு நமக்கு இருக்கும் அல்லவா? அடுத்த பாடல் கேட்க போகிறோம். கற்பகம் திரைப்படத்தில் இருந்து மிகவும் அருமையான ஒரு பாடல். உங்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு பாடலாக தான் அந்த பாடலும் இருக்க போகிறது. வாருங்கள், கேட்டு ரசிக்கலாம். பி சுசீலா அவர்களுடைய இனிமையான குரலில் மீண்டும் இது அந்த பாடல் உங்கள் அருமையான அந்த நினைவலைகளை மீட்டெடுக்க வருகிறது. அன்பு நேய சொந்தங்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சி. இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் அல்லவா? அத்தை மடி மெத்தையடி மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா. அத்தை மடி மெத்தையடி மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு
அத்தை மடி மெத்தையடி. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா. நேர்களே, அப்படியே அத்தை மடியில் உறங்கிவிட்ட அந்த தருணத்தை மீட்டெடுத்ததா அந்த பாடல். எனது பள்ளி தோழி அமெரிக்காவில் இருந்து நானும் வானொலியோடு இணைந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் பணி செய்ய வேண்டும், ஏன் இப்படி தாலாட்டு பாடல்களை போட்டு உறங்க வைத்து விடுவாயா என்றும் கூட கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. இன்றைய தொகுப்பு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக பாடும் தாலாட்டு பாடல்களை வித்தியாசமாக கேட்கலாமே. அதாவது தாய் மட்டும்தான் தாலாட்டு பாட வேண்டுமா குழந்தைக்காக? அப்படியல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காக தாலாட்டு பாடல்களை பார்க்கும் அருமையான அந்த தருணத்தை மீட்டெடுக்கும் தொகுப்பாக தான் இது உங்களுக்கும் இருக்க போகிறது. கண்டிப்பாக வித்தியாசமான அனுபவத்தை நீங்களும் உணரப் போகிறீர்கள் என்பதை இங்கே நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் என்னவாக இருக்கும் என்று அவளோட காதுகிட்டே இருக்கும் அன்பு நேர்களே, அடுத்து யார் யாருக்காக தாலாட்டு பாட போகிறார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த பாடலும் கூட மிகவும் அருமையான ஒரு பாடல்தான். அந்த பாடல் ஆலயமணி திரைப்படத்தில் இருந்து அருமையான அந்த பாடல். எப்பொழுதுமே நமக்கு கூட பிடிக்கும் ஒரு பாடல். அருமையா இந்த இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அப்படியே விழிகள் உறக்கத்தை நோக்கி நம்மை இழுத்து செல்லும் அப்படியான பாடல்தான். காதலி காதலுக்காக பாடும் இந்த தாலாட்டு பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாருங்கள், நமது கிருஷ்ணா இணையதள வானொலியினூடே தூக்கமும் உன் கண்களை தழுவட்டுமே. கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே.
ஆம் நேர்களே, அப்படியே தூக்கம் உங்கள் கண்களையும் கூட தழுவி இருக்கும் என்று நம்புகிறேன். இப்படியான பாடல்களை அந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமலேயே அந்த உறக்கம் நம் கண்களை தழுவி விடும். எனது அன்பு தோழியும் கூட நீ போட்டுக்கொண்டு இருக்கும் இந்த பாடல்களெல்லாம் என் கண்களையும் உறக்கத்தை வரவழைக்கும் பாடலாகவே இருக்கிறது. என்னை பணி செய்ய விடாமல் உறக்கத்திற்கு அழைத்து செல்ல பார்க்கிறாயா என்பது போல கேலியாக அருமையான குறுந்தகவலையும் அனுப்பியிருக்கிறார் எனது பள்ளி தோழி சித்ரா அவர்கள். கண்டிப்பாக அப்படியல்ல, நாம் இப்படியான வித்தியாசமான தாலாட்டு பாடல்களை கேட்கும் பொழுது நமக்கும் இப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கிறது, வித்தியாசமான தாலாட்டு பாடல்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கான பாடல் தொகுப்பு இப்படியும் கூட அமைக்க முடியுமா என்றும் கூட நமக்கு கேள்வி எழுகிறது அல்லவா. அப்படி கேலியாக சொல்லிவிட்டும் கூட உண்மையிலேயே மிகவும் வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது கேட்பதற்கு என்றும் கூட அருமையான குறுந்தகவலை அமெரிக்காவிலிருந்து எனது பள்ளி தோழி அனுப்பியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும். ஆம்நேர்களே, இன்றைய பாடல் தொகுப்பும் கூட கலைமணி ஐயா அவர்களுடைய அருமையான வித்தியாசமான தாலாட்டு பாடல் தொகுப்பு தான் நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தும் கூட யார் யாருக்காக பாடும் தாலாட்டு பாடல் என்று அவளோட காத்துக்கொண்டே இருப்பீர்கள். அதற்கு முன்னால் இந்திய நேரம் 9:37 ஆகிவிட்டது. நேரம் வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை அல்லவா. ஆனால் காலத்தோடு நாம் போட்டி போட்டுக்கொண்டு ஓடுகிறோம் என்று நமது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை என்பது பலவித ரசனைகளை உள்ளடக்கியது. அந்த ரசனைகளை கண்டிப்பாக நாம் ரசிக்க தெரிந்தால்தான் நாம் முழுமையான வாழ்வியல் அனுபவத்தை பெற்றிருப்போம் நமது வாழ்க்கையின் இறுதியில் என்று நம் சொல்ல இங்கே நான் விளைகிறேன். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சி. அடுத்த தாலாட்டு யாரு யாருக்காக இருக்கிறது, யாரு யாருக்காக பாட போகிறார்கள் என்று நீங்களும் காத்திருக்கிறீர்கள், நானும் காத்திருக்கிறேன். அந்த வகையில் கணவன் மனைவிக்காக பாடும் தாலாட்டு பாடல் அவ்வளவு அருமையான அந்த பழைய பாடல்கள். அந்த பழைய பாடல்களை தொகுப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அந்யோன்யம் இருக்கும் அந்த கணவன் மனைவிக்குள். ஆனால் தற்பொழுது விஞ்ஞான உலகம் பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படி விஞ்ஞான உலகத்தில் இப்படியான அந்யோன்யம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மிக மிக நிறைய கேள்விக்குறிகளை போட்டுக்கொள்ளலாம். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லலாம். கணவன் மனைவி என்பது ஒரு நீண்டகால நெடும் தூர பந்தம். அந்த பந்தம் மிகவும் இனிமையாக இருப்பதற்கு நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவ்வளவு அருமையான அந்த வாழ்வியல் நகர்வுகளை எடுத்து செல்லும் பொழுது வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மிக நீண்ட உரையை ஆற்றிவிட்டேன் என்று நினைக்கிறேன். கணவன் மனைவிக்காக பாடும் தாலாட்டு பாடல் பாலும் பழமும் திரைப்படத்தில் இருந்து அதே பாலும் பழமும் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய அருமையான குரலில் வாருங்கள். இரவை இனிமையாக்கும் சுகமான பயணத்தில் அடுத்த பாடல் இதுதான். கேட்கலாம், மகிழலாம், கொண்டாடலாம். இது இரவை இனிமையாக்கும் சுகமான இசை பயணம். இது கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே
பிறந்தாயே, அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே, அன்ன கொடியே அமைதி கொள்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. நேரில் ரொம்ப அழகான அருமையான மிருதுவான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்திய நேரம் 9:42 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று ஒவ்வொருவருக்காக பாடும் தாலாட்டு பாடல்கள் தான் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து யாருக்காக பாடும் பாடல் என்று அவளோட காத்துக்கொண்டே இருப்பீர்கள் அல்லவா? அம்மாவுக்கு மகன் எந்த வயதானாலும் கண்டிப்பாக மகன் தானே, அது எத்தனை வயதானாலும் சிறு பிள்ளை போலவே நடத்துவார்கள் தாயார்கள், எத்தனை வயதானாலும். அப்படியான ஒரு பாடலை தான் தற்பொழுது கேட்க போகிறோம். நீதிக்கு தலை வணங்கு என்கின்ற அருமையான திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்தான். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ. அழகாக அந்த பாடல் எஸ் வரலட்சுமி அவர்களுடைய குரலில் கேட்டு ரசிக்க போகிறோம். வாருங்கள், நாமும் கூட அந்த பாடலில் நம்மை மறந்து கேட்க காத்துக்கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் இந்திய நேரம் 9:43 இணைந்திருக்கிறீர்கள். இது இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சி. இரவை இனிமையாக்கும் சுகமான பயணத்தில் அடுத்த தாலாட்டு பாடல் இதோ உங்கள் செவிகளுக்காக இனிமை சேர்க்க வருகிறது நேர்களே. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள்.
இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில்
தொட்டிலை கட்டி வைத்தேன், அதின் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. அன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இது உங்கள் கிருஷ்ணா இணையதள ஒன்லி இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தொகுப்பு ஒவ்வொருவருக்காக பாடிய தாலாட்டு பாடல்கள் தான் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது மகன், மகள், அத்தை, காதலன், காதலி, கணவன், மனைவி, இப்படி ஒவ்வொருவருக்காக பாடிய தாலாட்டு பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் நாம் நிகழ்ச்சியின் நிறைவான ஒரு பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். அது யாருக்காக பாடும் தாலாட்டு பாடல் என்று அவளோடு காத்துக்கொண்டே இருப்பீர்கள். இந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படியே மெய்மறந்து கேட்க வைத்துவிடும் அனைவரையும். அப்படிதான் அனைவருமே இந்த பாடலுக்கு ஒரு அடிமையாக தான் இருக்கிறார்கள். அது கண்ணதாசனின் நிறைவான ஒரு பாடல். அந்த பாடல் எப்பொழுதுமே நமது மனதிலும் நிறைவாக இல்லாமல் எப்பொழுது கேட்டாலும் ஒரு மனதில் ஏதோ ஒரு என்ன சொல்வது, ஒரு சங்கடமும் ஒரு சில துளி கண்ணீரும் கூட அந்த பாடலை பார்க்கும் பொழுது வந்துவிடும். அப்படியான ஒரு அருமையான பாடல் தான் கேட்க இருக்கிறோம். நேர்களே, இணைந்து இருக்கிறீர்கள். அந்த பந்தம் ஒரு தெய்வீக பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோ அந்த பாடல், காதலன் காதலியை தாலாட்டும் அந்த பாடல் 3ஆம் பிறை திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல், கண்ணே கலைமானே பாடல், கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான குரலில் கேட்டு ரசிக்க போகிறோம். வாருங்கள் அந்த பாடலை கேட்கலாம். இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் இது அல்லவா? இதோ நிறைவான பாடல் உங்கள் மனதையும் கொஞ்சம் மிருதுவாக்கி செல்லட்டும் நேர்களே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு, ராரிராரு ஓராரிரு. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு, ராரிராரு ஓராரிரு.
காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே, என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே, கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஊராரிரோ, ராரிராரு ஊராரிரோ, ராரிராரு ஊராரிரோ, ராரிராரு ஊராரிரோ. ஆம் நேயர்களே, ரொம்ப அழகான அருமையான அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் தருணமும் வந்துவிட்டது. இன்றைய பாடல் தொகுப்பு வித்தியாசமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காக பாடிய தாலாட்டு பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தது. இன்றைய பாடல் தொகுப்பை கொடுத்து உதவியவர் திரு கலைமணி ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். உலக தமிழர்களை இணைத்துக்கொண்டு, உலக நேயர்களை, வானொலி நேயர்களை இணைத்துக்கொண்டு இதுவரை நாம் பயணித்த நிகழ்ச்சி இசையோடு ஒரு பயணம் நிகழ்ச்சி. மீண்டும் மிகவும் அருமையான ஒரு தருணத்தில் சந்திக்கலாம். நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த படைப்பாளிகளை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகம் செய்து வையுங்கள். உங்களுடைய அருமையான படைப்புகள், கவிஞர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய கவிதைகளை நீங்கள் கண்டிப்பாக எழுதி அனுப்பலாம். அவர்களுடைய கவிதைகள் இங்கே நிகழ்ச்சியில் இடம்பெறும். அவர்களுடைய அந்த கவிதை தொகுப்பை நாம் உலக வானொலி நேயர்களிடம் எடுத்து செல்லலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உலக நேயர்களுக்கு மிகவும் அருமையான நாளாக செல்லட்டும் என்று வாழ்த்து செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்திய நேயர்களுக்காக இந்த இரவு பொழுது உறக்கத்திற்கானது நேயர்களே. அனைவரும் எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. இனிமையான இரவு வணக்கம் சொல்லி இருக்கிறார் எனது அன்பு தோழி சித்ரா அவர்கள். அருமையான பாடல்கள் என்றும் கூட சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி கலந்த நன்றி சித்ரா. மீண்டும் நாம் சந்திக்கலாம். மிகவும் மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி.